ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜியோ இன்டர்நெட் ஃபைபர் இன்டர்நெட்டை பற்றி நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனா என்ன, ப்ரீபெய்ட் கனெக்ஷனா என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் நிறைய பேருக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஓகே, அதுவே ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். போஸ்ட்பெய்ட்னா என்ன, ப்ரீபெய்ட்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, போஸ்ட்பெய்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆஃபரோ இல்லை ஒரு ஸ்கீமோ நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 மந்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 மந்த்துக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை கால்குலேஷன் பண்ண பேஸில் வந்து ஒரு பில் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த பில்லை வந்து நம்ம பே பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து போஸ்ட்பெய்ட். அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம பே பண்ணுறது, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு பில்லு கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து பே பண்ணுறது தான் போஸ்ட்பெய்டு. ப்ரீபெய்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் ப்ரீபெய்டு. இப்போ வந்து நமக்கு தேவைன்னா வந்து மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு முன்கூட்டியே காசை பே பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணிடுவாங்க. உங்கள் 28 நாளைக்கு இந்த டைமு இவ்வளோ ஜிபி தான் உங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும்னு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு நம்ம ரீசார்ஜோ இல்லை பேமெண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து பிளானை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணுறோம். இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பே பண்ணுறோம். இது போஸ்ட்பெய்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பில் வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்கள் பே பண்ணணும். ப்ரீபெய்டில் வந்து நீங்கள் பில் பே பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு தேவைன்னா ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம். ஓகேங்களா, இது ரெண்டு இதுதான் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ வந்து போஸ்ட்பெய்டில் என்னென்ன பிளான் இருக்குது, ப்ரீபெய்டில் ஜியோவில் என்னென்ன பிளான் இருக்குது. போஸ்ட்பெய்டில் வந்து இன்டர்நெட்டுக்கு மட்டும், ப்ரீபெய்டில் இன்டர்நெட் மட்டும். போஸ்ட்பெய்டில் வந்து டிடிஹெச் ப்ளஸ் வந்து இன்டர்நெட்டுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட்லேயும் வந்து இன்டர்நெட்டு ப்ளஸ் வந்து டிவி கனெக்ஷன், இது ரெண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், இதில் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும், இதுக்கு டெபாசிட் அமௌண்ட் இருக்கா, இதுக்கு டெபாசிட் அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இந்த பதிவு. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான தரமான வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து போஸ்ட்பெய்ட் பிளானை பற்றி பார்த்துருவோம். போஸ்ட்பெய்ட்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து பில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி பில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இது பேசிக் பிளானை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 30 MBPSல பேசிக் பிளான், இன்டர்நெட் மட்டும் அது இருக்கிற மாதிரி ஒரு பிளானை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பிளானோட அமௌண்ட் வந்து 399 ரூபா. ஓகேங்களா, இது பிளானோட ரேட்டு தான் 399 ரூபா. இதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 18% ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு வந்து 470 ரூபா வரும். 470 நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணலை. மந்த்லி பே பண்ணுறது வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மந்த்லி பே பண்ண முடியும். 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் புது கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. இப்போ 6 மாதத்துக்கு 470 இன்ட்டு 6 மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2820 ரூபா வருது இல்லைங்களா. அந்த 2820 ரூபாயை நீங்கள் முன்கூட்டியே அவங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் பேமெண்ட்டாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் டீம்லேருந்து வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து இன்டர்நெட்டும் வந்து உங்களுக்கு வந்து 30 MBPS ஸ்பீடில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஓவராலாக இதில் இவ்வளோ தான் வித்தியாசம். இது வந்து 470 இன்ட்டு 6 மந்த்துக்கு உண்டான பேமெண்ட் வந்து 2820 ரூபா நீங்கள் பே பண்ணிடணும். முன்கூட்டியே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 MBPS ஸ்பீடில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ பார்த்தது வந்து நம்ம இன்டர்நெட்டோடைய பிளான் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுலேயே வந்து டிவி கனெக்ஷன், அதாவது செட்டாப் பாக்ஸோடய வந்து ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பிளானோடைய காஸ்ட் வந்து 499 ரூபா. 18% ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சேர்த்தா 589 ரூபா வரும். ஓகேங்களா, 589 ரூபாயை இதுக்குமே வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே வசூல் பண்ணுவாங்க. 6 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 589 இன்ட்டு 6 மாதத்துக்கு வந்து 3534 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 3534 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 MBPS ஸ்பீடில் இன்டர்நெட் கொடுத்துருவாங்க, இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, செட்டாப் பாக்ஸுமே இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, 14 OTT ஆப்ஸ் வந்து இதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, சப்ஸ்கிரிப்ஷனோட கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து லைவ் டிவி சேனல்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஓடிடி, மெயினான ஓடிடி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இருக்காது. ஓகேங்களா, இதுக்குமே வந்து லேண்ட்லைன் வந்து ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா 2820 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 MBPSல 6 மந்த்துக்கு வந்து இன்டர்நெட் மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இல்லை நான் டிவி கனெக்ஷனும் எனக்கு வேணும், டிவி நான் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 3534 ரூபா நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 MBPS இன்டர்நெட் ஸ்பீட்லையும் ப்ளஸ் வந்து ஒரு 1000 டிவி சேனல்ஸ் பக்கமும் வந்து செட்டாப் பாக்ஸோட உங்களுக்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 470 நீங்கள் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே செட்டாப் பாக்ஸுக்கு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 589 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 119 ரூபா தான் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா, இன்டர்நெட்டுக்கும் டிவி கனெக்ஷனுக்கும் சென்டராக வந்து 119 ரூபா தான் டிஃப்ரெண்டாக இருக்குது. இல்லை எனக்கு டிவி கனெக்ஷனும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, ப்ரீபெய்டில் எவ்வளோ பேசிக் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 399 ரூபா இதோடைய பேசிக் பிளான். இதுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி சேர்த்து உங்களுக்கு வந்து 470 ரூபா 1 மந்த்துக்கு வரும். ஓகேங்களா, இது வந்து அந்த 6 மந்த்துக்கு நீங்கள் பிளான் எடுக்க முடியாது. இதுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 470 ரூபா வருது இல்லைங்க 1 மந்த்துக்கு 470 ப்ளஸ் வந்து 1500 ரூபா நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா 1970 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1970 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்ட் வந்து 1 மந்த் அந்த 1 மாதம் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து 470 ரூபா நீங்கள் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டெபாசிட் அமௌண்ட் வந்து அவங்ககிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், இதுலேயும் வந்து ரவுட்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதுக்கு இன்டர்நெட்டோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 Mbps இன்டர்நெட்டோட ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஒன்லி இன்டர்நெட் மட்டும் தான். ஓகேங்களா, ஓகே, இதுலேயே வந்து டிவி ப்ளஸ் இன்டர்நெட் கனெக்ஷனோட ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் பிளான் தான் 399 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி சேர்த்து 470 ரூபா வரும். இது மந்த்லி 470 ப்ளஸ் வந்து டெபாசிட் அமௌண்ட் மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட் ஆகும். டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா நீங்கள் பே பண்ணணும். 2500 ப்ளஸ் வந்து அந்த பிளானுடைய காஸ்ட் 1 மந்த் பிளானுடைய காஸ்ட் வந்து 470 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா 2970 ரூபா வரும். 2970 நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக ரவுட்டர் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க, 14 ஓடிடி ஆப்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க, 30 Mbps ஸ்பீடு நெட்டும் கொடுத்துருவாங்க. இங்கே என்ன டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் காஸ்ட் வந்து மாறுது. உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1500 ரூபாய் பே பண்ணால் போதும். இல்லை எனக்கு வந்து டிவியோட வேணும் அப்படின்னா 2500 ரூபாய் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டிவி சேனல்ஸ், அந்த ஓடிடி அந்த சப்ஸ்கிரிப்ஷனு ப்ளஸ் வந்து அந்த செட்டாப் பாக்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓவராலாக இவ்வளோ தான் கைஸ் விஷயம். போஸ்ட் பெய்டுக்கும் ப்ரீபெய்டுக்கும் இவ்வளோ தான் இவ்வளோ வித்தியாசம். ப்ரீபெய்டை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் தருவாங்க. போஸ்ட் பெய்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் தருவாங்க. ப்ளஸ் வந்து 10 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த கேன்சல் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து அந்த டிவைஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 15-20 நாளுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பிளான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே, ஓவராலாக இந்த வீடியோவில் இவ்வளோ தான் விஷயம் இருக்குது. போஸ்ட் பெய்ட்னா என்னென்னு பார்த்தோம், ப்ரீபெய்ட்னா என்னென்னு பார்த்தோம், எவ்வளோ பேமெண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இதோடைய செட்டாப் பாக்ஸ் அப்புறம் ரவுட்டருடைய டீட்டெயில் பற்றி உங்களுக்கு தெரியல, இது எப்படி குவாலிட்டியாக இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதோட வீடியோ போட்டிருக்கோம், அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் நம்ம யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் கிளியராக நான் சொல்லியிருப்பேன். இது வந்து எல்லாமே கரண்டாக இப்போ உள்ள பிளான். என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஜியோவில், அவர்கிட்ட கேட்டு நான் கரண்டாக இப்போ உள்ள பிளான் தான் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா நான் கஸ்டமர் கேர் நம்பர் கூட நான் போடுறேன், அதில் நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்கிட்டே கூட கமெண்ட்டில் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஓவராலாக இதில் தான் விஷயம். போஸ்ட் பெய்டுக்கும் ப்ரீபெய்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.